வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நாம் என்னோடய குக்கிங் கான்டெஸ்ட்டோட 2வது ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். உளுந்து மணி கொழுக்கட்டை. இதை தெலுங்குல உன்றாலுன்னு சொல்லுவாங்க. இதை எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். சில வீடுகளில் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இது செய்கிறது வழக்கம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபிங்க. வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இங்கே நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற விடலாம். நான் எடுத்துக்கிட்ட அளவுப்படி செஞ்சோன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது எந்த கப்பில் தண்ணி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவை சேர்த்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே தண்ணி எல்லாம் இழுத்து நல்லா இறுகி வரும். நல்லா உருண்டு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விடலாம். அரிசி மாவை கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் பொழுது கை விடாமல் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் உருண்டை கட்டாமல் வரும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்லா மாவை பிசைஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி மேஷரோ இல்லை ஃப்ளாட்டான கிண்ணத்தை வச்சோ நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ ஸ்டீமர் பிளேட் எடுத்து அதில் எண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் கையிலையும் எண்ணெயை தடவிக்கலாம். அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போது புரட்டி வச்சுருக்கிற அரிசி மாவில் கொஞ்சம் எடுத்து நல்லா உருட்டிட்டு சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டணும். இந்த மாதிரி கோலி குண்டு சைஸில் எல்லாத்தையும் உருட்டி ஸ்டீமர் பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மணி கொழுக்கட்டையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உருட்டி வச்ச மணி கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் இறக்கி ஒரு 20 நிமிஷம் வேக விடலாம். இந்த மணி கொழுக்கட்டை 20 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சிடணும். அப்போ தான் தாளிக்கும் பொழுது உருமாறாமல் நல்லா உருண்டு திரண்டு இருக்கும். இல்லைன்னா குழஞ்சு போயிடும். அதனால் கண்டிப்பாக ஆற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த உளுத்தம்பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அந்த உளுந்தோடையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து மாவுக்கு நாம் காரம்ன்றது பச்சை மிளகா வரமிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது காரம் நிறையா இழுக்குங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் காரமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா காரம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இங்கே நான் 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கூடவே இந்த உளுத்தம்பருப்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். இது கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கே அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெயை தடவிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவை சேர்த்து இட்லி வேக வைக்கிற மாதிரி 20 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கும் பொழுது இறக்கி வேக வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறம் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கையிலேயே உதுத்து விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடி பொடியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இட்லி உப்புமாவுக்கெல்லாம் நம்ம உதுத்து விடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு உதுத்து விட்டால் போதுங்க. இப்போது எல்லாம் தயாராகிடுச்சு. உளுந்து மணி கொழுக்கட்டையை தாளிக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கூடவே வரமிளகாய் 1 கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா உதுத்து வச்சுருக்கிற உளுந்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆற வச்சுருக்கிற மணி கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இங்கே நான் பாதி பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கிறேன்.
நல்ல காரம் இருந்தால் தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக காரம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கினா மல்லி இலைகளை தூவி சுட சுட பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். నువ్వంటే నా నవ్వు నేనంటే నీ నవ్వు నువ్వంటూ నేనంటూ లేమని అవునంటూ మాటివ్వు నిజమంటూ నేనివ్వు నేరాని దూరాని నువ్వు పోనని ఇటు ఉన్నా నీ నడక వస్తాగా నీ వెనక దగ్గరగా రా నేను దూరమే నీ వేచే ప్రతి అడుగు ఎక్కడికో నువ్వడుగు నిలుచున్న నీ వైపే చేరే